வெற்றி நாயகனே, வினை தீர்க்கும் அவ்வேலவனே. வணக்கம் ஐயன்பர்களே, நான் பிரியங்கா வடிவேல். இப்பொழுது கல்லுமலை ஆலயத்தில் இருந்து உங்களுக்காக தற்போதைய நிலவரங்களை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். பக்தர்கள் திரளாக வந்து தங்களுடைய காணிக்கைகளை செலுத்திக் கொண்டிருக்கும் வேளையில் நம்மோடு பேரா மாநில பொம்பா தீயணைப்பு வீரர்கள் இப்பொழுது ஒன்றிணைந்துள்ளார்கள். அவர்களிடம் ஒரு சில கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் ஐயா. ஓகே, நாங்க வந்து என் பேர் வந்து ஏமனது சுப்பிரமணியம். நாங்க வந்து இப்போ பேரா மாநிலத்துல இருந்து தீயணைப்பு வீரர்கள். நம்ம வந்து எல்லா வாழாயிலிருந்து சேர்ந்து ஒரு 1.5 கோடி இந்த வருஷம் ஒரு கேம்பெயினை செய்யலாம்னு நாங்க வந்திருக்கோம். சரி ஐயா, இந்த சமையல் அறையில் தீ விபத்துகளை எப்படி அணைப்பது அப்படின்ற முற்போக்கு சிந்தனை மக்களிடையே இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக நீங்க இன்னைக்கு டெமோ காட்டினீங்க இல்லையா? இந்த டெமோ மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கா அப்படின்னு சேர்ந்திருக்குமா அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? ஓகே, இது ஒரு நல்ல கேள்விதான். நாங்க இதுக்கு முன்னாடி இருந்தே ஒரு கேம்பெயின் மட்டும் செஞ்சுட்டு இருந்தோம். தென் நம்ம வர வந்து இப்ப நம்மளுக்கு வந்து அப்படி ரூம் அது ரொம்ப அதிகரிக்குது. ஸோ அது வந்து நம்ம எப்படி போய் சேர்க்குதுன்னா இதுதான் நம்ம வழி. நம்ம வந்து நம்ம இந்தியா இருக்கிற ஒன்றா கூடுற இடம் இது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு டெமோ செஞ்சோமா அது நம்ம ரீச் ஆகும், அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் % நம்ம ரீச் ஆகும் சொல்லி தான் நம்ம வந்து இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் முதலையே நம்ம வந்து இப்போ மாநிலத்தில் நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். ஸோ இப்போதைக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லமே முடிஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ சம்டைம் நம்ம வந்து நெருப்பு அமைக்கிறோம். நெருப்பு அமைக்கிறப்ப நெருப்பு எண்ணெய் நம்மளால ஊத்துச்சு, நம்ம என்ன செய்யறது? சில பேர் நெருப்பு கீழே வந்துடும், காலில் அமைப்பாங்க. காலில் அமைக்கிறப்ப நெருப்பு வந்து ஃபுல்லா சட்டிலா எரியும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம தவிர்க்கலாம்? ஸோ இதுதான் இது நம்ம முக்கியத்துவமா வச்சு இந்த வாட்டி நம்ம டெமோவா செஞ்சு காட்டணும் நம்ம. சரிங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. சரி, இப்பொழுது இந்த சமையல் அறையில் தீ விபத்துகளை எப்படி தவிர்ப்பது அப்படின்ற அந்த விழிப்புணர்வு மக்களிடையே ஏன் இருக்க வேண்டும்? ஓகே, சமையல் தீ எரியுது முக்கியமா நம்ம என்ன பண்ணுவோம்னா இது வந்து நம்மளோட கேர்லெஸ் மிஸ்டேக் சொல்லுவோம். ஏன்னா நம்ம சாமி கும்பிட்ற நம்ம வீட்டுல இருக்கிறோம். ஓகே, ஏதாவது ஆபத்துனா நம்மளுக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம், சாமியை கொளுத்திட்டு நம்ம வீட்டுக்கு வெளியே போவோம். அதாவது கடைக்கு போவோம், கட்சி போவோம். நம்ம நினைப்போம் இல்ல கொஞ்ச நேரத்துல நம்ம போயிட்டு வந்துடலாம் நம்ம நினைப்போம். அந்த கொஞ்ச நேரம் தான் நம்மளுக்கு அங்க வந்து ஒரு ஆபத்தா அமையுது. ஏன்னா அந்த கொஞ்ச நேரம் நெருப்பு மேல வர்றப்ப வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ யாரும் இல்லைன்னா அந்த டைம் நெருப்பு என்ன பண்ணோம், பிட்வீன் 1 மினிட் 2 மினிட்ல நெருப்பு வந்து ஒரு ஃபுல்லா ஒரு வீடே நமக்கு எரிஞ்சிடும். ஸோ அதனால நம்ம வந்து வீட்டு சமையல நீங்க பழக்க ஏத்துனீங்கன்னா வீட்டுல வெளியா போறீங்கன்னா இவன் வந்து கொஞ்ச நேரமா இருந்தா சரி, தயவு சேர்ந்து வீட்டோட நெருப்புலாம் அமைச்சிட்டு நீங்க வெளியே வருது ரொம்ப நல்லது. ஆக மிக்க நன்றி ஐயா. ஆக மக்களே, மெய்யன்பர்களே, இந்த சமையல் அறையில் தீ விபத்துகளை எப்படி தவிர்ப்பது அப்படின்ற அந்த சிந்தனை, முற்போக்கு சிந்தனை, சமுதாய விழிப்புணர்வு மக்களிடையே இருக்க வேண்டும் அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா. அதனால இன்னைக்கு இங்க வந்திருக்கக்கூடிய நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய பேரா மாநில பொம்பா தீயணைப்பு வீரர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். அவர்களுடைய உழைப்பு இன்னைக்கு இந்த வெயில்லையும் வந்துட்டு அவங்க நமக்காக மக்களிடையே வந்து இந்த சமையல் அறையில் தீ விபத்துகளை எப்படி தவிர்ப்பது அப்படின்ற விழிப்புணர்வு மக்களிடையே இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். அவ்வகையில் ஐயா, இறுதி கேள்வியாக இன்னைக்கு கல்லுமலை ஆலயத்துல நீங்க வந்த பிறகு தைப்பூசத்துடைய நிலவரம் உங்களுக்கு எப்படி இருக்கு? தைப்பூசத்துடைய கோலாகலம் எப்படி இருக்கு? லாஸ்ட் இயரோட இந்த இயர் வந்து ரொம்ப பேர் நம்ம பாக்குற கூட்டம் அதிகமா இருக்கு. ஸோ அதனாலதான் நாங்க வந்து இந்த இயர் முடிவு பண்ணோம். இந்த கூட்டத்தை நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு நம்ம யூஸ் பண்ணலாம். சில பேர் பக்தர் வருவாங்க, ப்ரே பண்ணுவாங்க. வரவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நம்ம இன்புட் கொடுக்கலாம். நம்மளால என்ன கொடுக்க முடியும் அது நம்ம யோசிச்சு தான் சரி இந்த மாதிரி ஒரு சில சொல்லியா இந்த கூட்டத்தை நம்ம வந்து எதிர்பார்த்தோம். ஸோ நாங்க எதிர்பார்த்தமே கூட்டம் நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ எங்களுக்கு நாங்க என்ன செய்யணும்னு நாங்க நினைச்சோமோ அது நாங்க வந்து செஞ்சு முடிச்சோம். மிக மிக மகிழ்ச்சி ஐயா, மிக சிறப்பு. ஆக இவர்களுக்கு நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம்.